லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு மரணத்துக்கு பயப்படாதே. டு நாட் ஃபியர் ஃபார் டெத். இந்த ஒரு தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். அதாவது என்னன்னாக்கா, ஹவு டு ஓவர் கம் ஃப்ரம் தி ஃபியர் ஆஃப் டெத். இந்த பயத்திலேருந்து, மரணத்தின் பயத்திலேருந்து நம்ம எப்படி வெளியில் நம்மளை யார் நம்மளை நீக்குவாங்க, இந்த பயம் நம்மளுக்கு எப்படி போகும், சாவுக்கு நம்ம பயப்படக்கூடாது. ஸோ சாவுனாலே நம்மளுக்கு மனசு உள்ளமெல்லாம் அப்படியே நடுக்கம், அது ஒரு நடுக்கம் வந்துடும். அதுவும் நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் நம்ம கூடவே இருக்கணும். யாராவது மறைந்து போனால் அதை நம்மளால தாங்கவே முடியாது. அப்படியே உள்ளம் அப்படியே உடைந்து போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மரணம்னாலே ஒரு பயம்ன்றது வந்துடும் நமக்கு. அது பொதுவாக அது யாராக இருந்தாலும் சரி, மரணம்னாலே ஒரு பயம்னு வந்துடும். நமக்கு எத்தனை வயதா இருந்தாலும் சரி, அந்த மரணம் வந்துட்டாக்கா, அதுவும் நம்மளுக்கு பிரியமானவங்க இறந்து போயிட்டா அவ்வளோ கலங்கி நம்ம நிற்போம். சரி, நம்ம செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு மரணத்துக்கு பயப்படாதே. டு நாட் ஃபியர் ஃபார் டெத். இந்த ஒரு தலைப்பில் நான் பேச போகிற ஆண்டவரே, பிறந்த அத்தனை பேருக்கும் மரணம் என்பது நிச்சயம். இந்த நிச்சயிக்கப்பட்ட மரணம் நாங்கள் சந்திக்கும் பொழுது அந்த பயம் எங்ககிட்ட நிறைய அதிகமாக இருக்கு. அப்பா, இந்த மரணத்துக்கு நாங்கள் பயப்படவே கூடாது ஆண்டவரே. அந்த மரணம் நாங்கள் அக்செப்ட் பண்ணி அதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவரே உங்களோட வார்த்தை கொண்டு ஆவியானவரே நீங்கள் பேசுங்க, நீங்கள் இடைப்பாருங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரேஸ் தி லார்ட். மரணத்துக்கு பயப்படாதே. ஆக்சுவலி என்ன தெரியுமா, இந்த செய்தி நான் தியானம் பண்றதுக்குள்ள ஆண்டவர்கிட்டே நான் கேட்டேன், ஆண்டவரே, இந்த செய்தி மரணத்துக்கு பயப்படாதுன்ற ஒரு செய்தியை முதல்ல நான் இந்த செய்தி ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு நான் கேட்டேன். அப்போ எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தினாரு. ஏன்னா 2019 ஜூலை 3ஆம் தேதி நான் சிலுவையின் பாதை சுமந்ததும் சரி, அதன் கூடவே நான் மரணமும் அடைந்தேன். என்னோட டெஸ்டிமனி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நித்திய ஜீவன் கேள்ல சுமிதா டெஸ்டிமனி நீங்க பார்த்தாக்கா உங்களுக்கு தெரியும். சரி, நான் மரணமே அடைந்து ஜூலை 3ஆம் தேதி 2019 2 மணி மத்தியானம் 3 மணி வரைக்கும் அவரோட தரிசனம் கிடைச்சது. அங்கே போயிட்டு நான் வந்தேன். ஒரு 5 நாளில் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி நடந்தது. சரி, இந்த ஒரு விஷயத்தை நான் இந்த ஒரு செய்தியை கொடுக்க நான் தகுதி ஆனவள்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஸோ அதனால தான் இந்த மெசேஜ் நான் சொல்கிறேன். இந்த மரணம்னாலே எல்லாருக்குமே, பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு பயம்ன்றது வந்துடும். ஆனால் எல்லாருக்குமே நிச்சயமா இந்த மரணம் உண்டு. இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், படிச்சவரா இருக்கலாம், படிக்காதவரா இருக்கலாம், பட்டதாரியா இருக்கலாம். என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்துருக்கிறேன். ஏழையா இருக்கிறவங்க ஒரு காலகட்டத்தில் கோடீஸ்வரன் ஆயிருக்கிறாங்க. அதே நேரத்தில் கோடீஸ்வரர்களா இருந்து ஒரு காலகட்டத்தில் இப்போ பிரசன்ட் ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க. ஸோ இது நிச்சயம் இல்லை. யார் வேணுமாலும் எப்போ வேணுமாலும் பெரியவங்க சின்னவங்க ஆகலாம், பணக்காரர் படிக்காதவங்களா ஆகலாம், படிச்சவங்களா ஆகலாம், பட்டதாரியா ஆகலாம். அது ஃப்ளெக்சிபிள். ஆனா இந்த மரணம் என்பது எல்லாருக்குமே நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம். பிறந்த அத்தனை பேரும் மரணத்தை சந்திக்க வேண்டும். அதுக்கு நேரம், கால, வயசு வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. குழந்தையா இருக்கலாம், வாலிபலா பிள்ளைகளா இருக்கலாம், இல்லை மிடில் ஏஜ்ல இருக்கலாம், இல்லை முதிர்ந்து ஏஜா இருக்கலாம். எல்லாருக்குமே பொதுவாகவே சந்திக்கக்கூடிய ஒரு நிச்சயமான ஒரு விஷயம். அது தேவன் நமக்கு பிறப்பு இறப்புன்றது ஒன்று கொடுத்துருக்கிறாரு. இறப்பு நிச்சயமா உண்டு. பிறந்த அத்தனை பேரும் மறிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே மரணம் எப்போ வருது, எப்படி வருது, எந்த காலத்தில் வருது, எந்த நேரத்தில் வருது, எந்த நொடியில் வருதுன்றது யாருக்குமே தெரியாது. அது திடீர்னு நிற்கும். அந்த மரணத்தின் முடிவை டிசைட் பண்ணுறது ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா டிசைட் பண்ணுவார். தேவன் கையில் இருக்குது.
தேவன் கையில ஒவ்வொரு ஜீவன் வந்து தேவனோட கையில இருக்கு, தேவன் கையில இருக்குது. அவருக்கு மட்டும்தான் தெரியும் எந்த டைம்ல வந்து உயிர் பிரிய போகுதுன்னு. ஸோ நம்ம எதிர்பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மரணத்தை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு கட்டளை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 2017 வந்து என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து ஆகஸ்ட் 24 2017 ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. நாங்கள் வந்து 7 பசங்க, 5 பொம்பளை பிள்ளைங்க, 2 ஆண் பிள்ளைங்க. எங்கள் அக்கா HDFC பிரான்ச் மேனேஜர் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இருந்தது. ஸோ நான் வந்து 2வது, அடுத்தது சின்ன பசங்க எல்லாருமே. எங்கள் அம்மா வந்து ஒரு 8-10 வருஷமா அந்த இன்சூரன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது லட்சக்கணக்கான அமௌண்ட்டுக்கு உள்ளது. அவங்க போவாங்க, நல்லா ஸ்பெஷல் வார்டு கொடுப்பாங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. எங்கள் அம்மா வந்து ஆன்ஜியோ ஆயிருக்கு, ஹார்ட் பேஷண்ட்டு, அவங்களுக்கு சுகர் இருந்தது. மெடிக்கல் செக்கப்புக்கு அடிக்கடி போவாங்க. ஒரு 2-3 நாள் அட்மிட் ஆவாங்க, மறுபடியும் ரிட்டர்ன் வாங்குவாங்க. இப்படி தொடர்ந்து ரொட்டீனாக போயிட்டு வர அம்மா. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் வந்தது, ஒரு டைம் வந்தது 2017 ஆகஸ்ட் 24 அம்மா அட்மிட் ஆகுறாங்க. போய் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, நல்லபடியாக இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் வழக்க போல எல்லாமே நடந்துட்டு இருந்தது. செப்டம்பர் 3 அவங்களோட உணவு குழாயில் வந்து சளி இருக்கு, கஃப் இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா செப்டம்பர் 6 காலையில் டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க அவங்கள வந்து படி ஏற வைக்காதீங்க, வீட்டுக்கு கீழே நடக்க வைங்க அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் வந்து மலேசியாவில் இருக்கிறேன். அவ்வளோ சந்தோஷம் அம்மா வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வராங்கன்னு. அதுக்கு முந்தின நாள், அதாவது ப்ரீவியஸ் டே செப்டம்பர் 5 ஒரு 2:30 மணி மத்தியானம் 3 டைமில் அம்மாவுக்கு வந்து வழக்கம் போல் எல்லாருமே அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. மெடிசன், என்னென்ன மெடிசன் கொடுக்கணும், என்ன டயட் சாப்பிடணும், என்னென்ன பண்ணணுன்றது வந்து எல்லாமே இது ரெடி ஆகிட்டு இருக்குதுலாம், ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. டிஸ்சார்ஜ் உண்டான செட்டில்மெண்ட், பில் செட்டில்மெண்ட் அதெல்லாம். அம்மாவுக்கு வந்து அங்கே உணவு ஹாஸ்பிட்டலே கொடுப்பாங்க. அம்மா வந்து 2:45 போல டைமு, செப்டம்பர் 5 அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா நல்லா பேசிட்டு தான் இருந்தாங்க. நல்லா உட்காந்தாங்க, பேசினாங்க, எல்லாம் கொண்டாங்க. அவங்க ஒரு ரைஸ் கஞ்சி சாப்பாடு ஒரு பவுலில் கொடுத்தாங்க அம்மாவுக்கு. ஸோ அம்மா அதை சாப்பிட்டுட்டு முழுசா அது சாப்பிட்டாங்க. அது சாப்பிட்ட உடனே அந்த ரைஸ் கஞ்சி என்ன ஆச்சுன்னா முழுசா போய் அந்த லன்ஸ்ல எல்லாம் அந்த சாப்பாடு அடிச்சிருச்சு. டக்குன்னே வந்து இருதயம் நின்றுடுச்சு, உயிர் போயிடுச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவங்க வந்து இறந்து போனா ஐயோ அவங்க அந்த இழப்பு நம்மளால தாங்கவே முடியாது. அந்த மரணத்திலேருந்து நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. நமக்கு ரொம்ப பிரியமானவங்க இறந்து போனா ரொம்பவே முடியாதுங்க. அவ்வளோ மனசு கஷ்டமாயி உள்ளமே உடைந்து போகும். அது வேதத்தில் என்ன தெரியுமா சொல்றாங்க, மரணம் வந்து ரொம்ப கசப்பான ஒரு அனுபவம். வாசிப்போம் 1 சாமுவேல் 15:32. அல்லேலூயா. சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். ஆமென். மரணம் வந்து கசப்பான ஒரு விஷயம். அது எவ்வளோ வயசானாலையும் சரி, அந்த மரணம்ன்றது வந்தாலே அது வந்து கசப்பான ஒரு விஷயம். ஆனால் அது நிச்சயமா வந்தே வரும், எல்லாருக்கும் வந்தே வரும். பிறந்த அத்தனை பேருக்கும் மரணம் என்பது நிச்சயம். ஸோ இந்த ஒரு கசப்பான ஒரு அனுபவம், இந்த கசப்பான ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த தலைப்பே பாருங்க, மரணத்துக்கு பயப்படாத. அது எப்படி சாத்தியமாக முடியும்? அது தேவனோட வார்த்தைகள் கொண்டு பேசுறதுக்குள்ளதான் நமக்கு வந்து அந்த பயத்துலேருந்து நம்ம மீட்டெடுக்க முடியும். ஸோ அந்த மரணம் வந்தாலே சரி, நமக்குள்ள அந்த பயம் வரவே வராது. அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பேசி புரிய வைக்கலான்னு நான் ஆண்டவர்கிட்ட ஆயத்தமாய் கேட்டு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ வந்து நான் வந்து காலேஜில் படிக்கிறதுக்குள்ள BA படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு சப்ஜெக்ட்டுங்கள ரொம்ப ஃபேவரட் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி தான். நான் படிக்கிறதுக்குள்ள வந்து ஹிஸ்ட்ரியில் படிக்கிறதுக்குள்ள ஒரு முகல் சாம்ராஜ்யம், முகலோட மன்னர்களோட பற்றி நான் படிப்பேன். ஹைதராபாத் நகரில் வந்து கோல்கொண்டான்ற ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய மன்னர்களோட மாளிகை, அரசு மாளிகை இருந்தது. அந்த அரசு மாளிகை வந்து அது பக்கத்துல ஒரு சின்ன சின்ன மாளிகை போல ஒரு சின்ன சின்ன ரூமுங்கோ, அது ஏராளமான ரூமுங்கோ கட்டியிருந்தாங்க.
அது என்னன்னாக்கா அந்த அந்த மாளிகையில வாழ்ந்த அரசர்களோட கல்லறைகள். அதாவது அந்த மன்னர்கள் வந்து உயிரோட இருக்கிறதுக்குள்ளவே தனக்கு எப்படிப்பட்ட கல்லறை வேணும்ன்றது குறித்து அவங்களே டிசைட் பண்ணி நிர்ணயம் பண்ணி கட்டி வைப்பாங்களாம். அவங்க இறந்த பிறகு அந்த கல்லறையில அவங்கள அடக்கம் செய்வாங்களாம். அப்ப நான் யோசிப்பேன், இந்த மன்னர்கள் ஒவ்வொரு காலை நேரம் எந்திரிச்சு வந்து அது பக்கத்துல இருக்கிறதுனால அவங்க கட்டின கல்லறை தான் பார்ப்பாங்க. ஆஹா, எப்போ எனக்கு மரணம் வரப்போகுது, எப்போ நான் இந்த இடத்துல போக போறேனோன்ற சொல்லி அவங்க எவ்வளோ வேதனையோட எவ்வளோ கலங்கி அவங்க நின்று இருப்பாங்க. அந்த இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா மரணம் எப்போ எந்த நேரம் வருதுன்னு யாருக்குமே தெரியாது, அக்செப்ட் காட் தவிர யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்க வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ எங்கள் அம்மா பாருங்க இறந்தாங்க 2017 ஆகஸ்ட் செப்டம்பர் 5 இறந்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட வந்து 2019 ஜூலை 3 வரைக்கும் என்னால் முடியவே இல்லை, அவ்வளோ அழுதேன். ஆனால் தேவனோட தரிசனம் கிடைச்சுன்னா நாங்கள் போன பிறகு தான் எங்கள் அம்மா பார்க்குறேன், என்னோட இறந்த 2 குழந்தைங்களை பார்க்க அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க இறந்த பிறகு அவங்க ஜீவம்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மன்னர்களும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க, ஐயோ இந்த நம்மளோட முடிவு எப்போ வரப்போகுதோ, எப்போ இருக்கு நாங்கள் இறந்து அந்த இடத்துக்கு போக போறோன்ற ஒரு கவலையோடு இருந்த ஒரு சூழ்நிலையில தான் அப்போஸ்தலனான பவுலடிகர் இப்படி சொல்றாரு. என்னன்னாக்கா, சாவு உனக்கு ஆதாயம், அதுக்கு பதில் என்ன தெரியுமா? அடுத்த வார்த்தையிலே இருக்கு, கிறிஸ்து உனக்கு ஜீவன். இந்த ஒரு ஆதார வசனத்தை கொண்டுதான் நான் இன்னைக்கு பேச போறேன். வாசிப்போம். பிலிப்பியன்ஸ் 1 அதிகாரத்துல 21 23 வரைக்கும் படிப்போம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலனுண்டாய் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையாய் இருக்கும். ஆமென். கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறாரு, சாவு எனக்கு ஆதாயம். ஸோ அதாவது வந்து நமக்கு சாவு தான் ஆதாயம்னாக்கா அப்படி இருக்கிறக்குள்ளோ நம்ம எதுக்கு மரணத்துக்கு பயப்படணும்? நம்ம அங்கே போய் வாழ போகிறோம் இல்லைங்களா? ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து தேவன் நம்மளுக்கு இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்காக தேவன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? உயிர், ஜீவன். இந்த ஜீவன் வந்து ஆண்டவர் ஜெனசிஸ் 2:7 சொன்ன மாதிரி அவர் வந்து மனிதனை மண்ணினால உருவாக்கி அவரோட நாசில வந்து ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊதி அந்த ஜீவன் வந்து ஜீவாத்மனாகி ஸோ இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த சுவாச காத்து இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இந்த பூமியிலேயே வாழ முடியும். இந்த ஜீவன், இந்த சுவாசம் நின்றுச்சுனாக்கா நம்ம மண்ணினால உருவாக்கப்பட்டதுனால நம்ம மண்ணிற்கு தான் சொந்தமாகுவோம். ஆனா ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவன் வந்து அந்த ஆத்மா பிரியும் போது அவர் கொடுத்த அந்த ஜீவனை எடுக்கும் போது அது மறுபடியும் சிருஷ்டித்த தேவன் கிட்ட போயிடும். ஸோ அது ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுக்கு உயிர் இருக்குது. ஸோ அதனால மரணம் வந்தா நம்ம வந்து அது வந்து ஆதாயமா நம்ம பார்க்கணும். நம்ம கண்ணில் பயம் இருக்கக்கூடாது, இருதயத்துல பயம் இருக்கக்கூடாது. இதுல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரணும். மரணம் அது நிச்சயமா வந்தே வருது, அதுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும்? சரி, இந்த ஒரு விஷயத்துல தான் என்னன்னாக்கா ஒரு நாசியில வந்து ஜீவ சுவாசத்தை ஊதுறதுனால தான் அவருக்கு மனுஷனுக்கு வந்து ஜீவாத்மா வந்தது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர்ல வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து 8 மாதத்துலேயே குழந்தை பிறந்து அந்த குழந்தை வந்து இறந்து பிறந்திருக்கு. டாக்டர் வந்து பக்கத்துல வச்சுட்டாங்க. அந்த சைல்டோட பாட்டி அவங்க என்ன பண்றாங்க, அந்த குழந்தை பக்கத்துல வச்சிருக்கிற குழந்தைய ஒரு குச்சினால அந்த காலை குத்திட்டே இருந்தாங்க. இந்த தாய்க்கு வந்து ரொம்ப மன கஷ்டம், அழுதுட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். ஆனா இந்த பாட்டி என்ன பண்றாங்க, குத்திட்டே இருக்கிறாங்க. அந்த குத்திட்டே இருக்கக்குள்ள அந்த சுருக்குன்னு அந்த வலி வந்தப்ப அந்த குழந்தை வந்து அந்த காலை அப்படியே இழுத்துடுச்சா, இழுத்து ஆட்ட ஆரம்பிச்சிச்சா.
ஆரம்பிச்சா. உடனே போய் டாக்டர்கிட்ட சொல்றாங்களா, இந்த மாதிரி குழந்தை வந்து செக் பண்ணுங்கன்னு. அப்போ டாக்டர் வந்து குழந்தைய செக் பண்ணி சொல்றாங்களா, உயிர் இருக்குதுன்னு. ஸோ இப்போ அந்த குழந்தை என்ன தெரியுமா இருக்கிறாங்கோ, அமெரிக்கால மிகப்பெரிய ஃப்ளூட் வித்வான், அதாவது புல்லாங்குழல் வித்வானா இருக்கிறாப்புல. ஸோ அதனால உயிர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிஃப்ட் என்ன தெரியுமா, ஜீவன், உயிர் மட்டும்தான். இந்த உயிரை நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த உயிரை ஒரு நாளும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, நான் நாட்டுக்காக உயிர் விட போறேன், நான் என் கொள்கைக்காக உயிர் விட போறேன். நான் இப்போ ரீசெண்டாக பாருங்க, நீட் எக்ஸாம்ல வந்து ப்ராப்பரா எழுதலன்னு சொல்லிட்டு, சரியா எக்ஸாமினேஷன் எழுதலன்னு சொல்லிட்டு தற்கொலை, சீட்டு கிடைக்கலன்னு தற்கொலை, பேரண்ட்ஸுங்க போன் வாங்கி கொடுக்கலன்னு தற்கொலை, லவ்வர் சீட் பண்ணிட்டாங்கன்னு தற்கொலை, கள்ள கணவனை பார்த்து சொந்த கணவன் தற்கொலை, கள்ள மனைவியை பார்த்து சொந்த மனைவி தற்கொலை. நீங்க தற்கொலை பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, யாரும் உங்களை நினைக்க போறதும் இல்லை. இந்த ஜீவனை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த ஜீவன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த வாழ்க்கை நம்ம வாழ்றது வந்து எதுக்காக வாழணுன்றது நம்ம புரிஞ்சுக்கினாலேயே உங்களுக்குள்ள அந்த மரணத்தின் பயம் வராது. நீங்க வந்து ஏன்னா ஜீவனை வந்து ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறாரு. அதாவது என்னன்னாக்கா டேனியல் 5:23 படி எல்லா ஹியூமனோட ஜீவாத்மாவும் அனிமல்ஸோட ஜீவாத்மாவும் ஆண்டவரோட கையில தான் இருக்கு. அவர் எப்போ அது எடுக்கிறாரோ, அதாவது வந்து சங்கீதம் 104:29 படி அவர் எப்போ அது திரும்பி எடுத்துக்கிறாரோ, அந்த ஜீவனை திரும்பி எடுத்துக்கிறாரோ அப்போ அது மறிக்க போகுது. ஸோ அதனால அவர் எடுக்கிற வரைக்கும், அவர் வாழுன்னு சொல்ற வரைக்கும், அவர் ஒரு டிசைட் பண்ணி அந்த குறிப்பிட்ட நாள் அந்த முடியில எடுக்கிற வரைக்கும் நீங்க வாழ்ந்து தாங்க ஆகணும். நீங்க முந்திக்க கூடாது. நீங்க நடுவில் நீங்க முந்திக்கினாக்கா உங்களோட அதோட விளைவுகள் வந்து ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா வேதத்தின் படி 10 கட்டளையின் படி நீங்க தற்கொலை பண்ணக்கூடாது. அவர் எப்போ முடிவெடுக்கிறாரோ அப்பதான் நீங்க போகணும். அது வரைக்கும் நம்ம வாழணும். ஆமாங்க, வாழ்க்கை வந்து ஒரு பேட்டில் மாதிரி, நீங்க ஃபைட் பண்ணி தான் ஆகணும். இந்த வாழ்க்கை எப்படி ஒரு முறையா நம்ம வாழ்வோம்? ஏன்னா பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரும் வேதத்தின் படி மரணம். அது வரைக்கும் நீங்க போராடித்தான் ஆகணும். சரி, இந்த பிறப்பு இறப்பு இதுக்குள்ள நடுவில் ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வச்சுதான் பரலோகத்துல டிசைட் பண்றாங்க நம்ம எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கிறோம், எப்படி எந்த இடத்துக்கு போறோம், நரகத்துக்கா சொர்க்கத்துக்கான்றதே டிசைட் பண்றாங்கன்னா பாத்துக்கங்களேன். இந்த ஒரு வாழ்க்கை ஒரு டிசைட். இந்த வாழ்க்கை எப்படி வாழணும்ன்றது ஒரு பக்கமா உங்களுக்கு ஈஸியா சொல்ல போறேன் நான். ஸோ முதல்ல வந்து வேதத்துல நம்ம பார்க்கலாம் 2 கொரிந்தியர் 4:16 படி என்ன சொல்றாங்கன்னு. அங்கே 2 மனிதர்கள் இருக்கிறாங்க, 2 விதமான மனிதர்கள். அதாவது புறம்பான மனிதன், உள்ளான மனிதன். வாசிப்போம். ஆனபடியாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். ஆமென். அதாவது புறம்பான மனிதன், உள்ளான மனிதன். தேவன் வந்து இந்த மண்ணினால உருவாக்கப்பட்ட ஒரு சரீரத்துக்கு ஒரு ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறாரு. அது அந்த ஜீவ சுவாசம் தான் உள்ளான மனிதன். அந்த மனிதன், உள்ளான மனிதனுக்குள்ளதான் அந்த உண்மையான மனிதனே இருக்கிறாப்ல. ஸோ எப்போ அந்த ஜீவ சுவாசத்தை அவர் எடுக்கிறாரோ அப்போ அந்த ஜீவ சுவாசம் வந்து முதல்ல தன்னை சிருஷ்டித்த பிதா கிட்ட திரும்பி போயிடும். ஸோ என்னன்னா இந்த உள்ளான மனிதனுக்கு ஜீவனை கொடுத்து அந்த ஜீவாத்மாவா ஆன அந்த மனிதனுக்கு ஒரு புறம்பான மனிதன் ஒரு உருவத்தை கொடுத்து, அதாவது நம்ம லாங்குவேஜ்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு, பாடினா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வைத்திருக்கிறாரு. உள்ள இருக்கிற அந்த ஜீவன் எடுத்த பிறகு அந்த ட்ரெஸ் வேஸ்ட், மண்ணுக்கு போயிடும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் புறம்பான மனிதன். மண்ணுக்கு போறது தான் புறம்பான மனிதன். உள்ளான மனிதன் தான் மேல போகும், அதாவது பிதா கிட்ட போகும். ஸோ இந்த வாழ்க்கை நம்ம பிறப்பு இறப்புல வாழ்ற வாழ்க்கையை கொண்டுதான் நம்மளோட முடிவு டிசைட் பண்ணுவாங்க, பரலோகத்துல டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த உள்ளான மனிதன், உண்மையான மனிதன் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஸோ வெளி தோற்றமாகி நீங்க வந்து நான் ஒரு என்னை வச்சே நான் பேசுறேன். வெளி தோற்றமா நீங்க பாக்குறது வந்து புறம்பான சுமிதா, ஆனா உள்ளான சுமிதா வந்து உள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி வந்து உள்ளான மனிதன்
மனிதன் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன விரும்புகிறேனோ, நான் என்ன காரியங்கள் செய்ய நினைக்கிறேனோ அது வந்து புறம்பான சுமிதா செய்வார். ஸோ இதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து வேதத்தில் என்ன தெரியுமா சொல்லுது, படிப்போம். எபேசியன்ஸ் 3:16, ரோமன்ஸ் 7:22 ரெண்டும் படிப்போம். எபேசியர் 3:16. அல்லேலூயா. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும். ரோமர் 7:22. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். சோ இப்போ கிளியரா தெரியுது, உள்ளான மனுஷன் தான் தேவனோட நியாய பிரமாணம். அது வந்து அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து டிசிஷனே நடக்குது. ஸோ முக்கியமா முழுக்க பார்த்தாக்கா உள்ளான மனுஷி தான் இப்போ நம்மளுக்கு மிக முக்கியமா தேவைப்படுது. இந்த உள்ளான மனுஷி வந்து எப்படி இருக்கணும், என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதாவது உள்ளான மனுஷிக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷி என்ன சொல்லுதோ, என்ன நினைக்குதோ, என்ன விரும்புதோ அதுதான் புறம்பான மனுஷி செய்ய போகுது. ஸோ அதனால வந்து இந்த உள்ளான மனுஷி எப்படி இருக்கணும், மனிதன் எப்படி இருக்கணும். ஸோ இப்போ பாருங்க, என்னை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறக்குள்ள வக்கேஷனுக்கு போவோம் நாங்கள் ஹோலி பிளேஸ்க்கு. அதாவது பெங்களூர் டு தஞ்சாவூர் ட்ரெயினில் போவோம். நாங்கள் வந்து ரிசர்வேஷன் பண்ணிடுவோம். எங்கள் இது கம்பார்ட்மெண்ட், அதாவது கேரேஜில் வந்து ஸ்லீப்பர் மேலே கீழே நடுவில் கீழே பர்த்து. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் ட்ரெயினில் போகிறக்குள்ள நான் வந்து ஜன்னல் ஓரமாக தான் உட்காந்துப்பேன். அங்கே வந்து என்ன வியூ பார்த்துட்டே வருவேன்னு சொல்லிட்டு. இந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வந்து நடுவில் ஒரு 2-3 ஸ்டேஷன் 4 பேருக்கு வந்து எங்கள் கம்பார்ட்மெண்ட்ல வந்துடுவாங்க. அப்படி ஒரு அம்மா வராங்க, ஒரு ஓல்டு லேடி வராங்க, வந்து என் பக்கத்துலேயே உட்காடுறாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, என்னோட உள்ளான சுமிதா பேச ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ ஒரு கோமா திட்ட ஆரம்பிச்சுட்டேன். மனசுலயே அவ்வளோ ஒரு 4-5 ஹவர் திட்டிகிட்டே இருந்திருப்பேன். ஐயோ இவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்களே, நம்ம பணம் கட்டி நம்ம வந்து பர்த்து நம்ம ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிறோமே, இவங்க எதுக்கு நம்ம சாப்பிட கூட முடியலையே, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி உட்காரணும், என்னால் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது நாங்கள் தானே ரிசர்வேஷன் பண்ணுறது. அப்போ வந்து மொனன்னு பேசிகிட்டே இருந்தேன். திடீர்னு இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு ஷீட்டு விரித்து அப்படியே படுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து உட்காந்துட்டு இருக்கக்குள்ள கால் ஃபோல்ட் பண்ணி உட்காந்து, இப்போ நாங்கள் என் கால் கீழே கூட விட முடியல, ஏன்னா என் கால் கிட்டே தலையை வச்சு படுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து இன்னும் ஜோரா திட்ட ஆரம்பிச்சேன். அவங்க காலில் கேட்டுச்சு இல்லையோ தெரியல, இவங்க என்ன வீட்டில் படுக்கிற மாதிரி படுத்துட்டு இருக்கிறாங்க, நாங்கள் தானே ரிசர்வேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் அம்மா வந்து பேசிட்டு இருக்கிற, அம்மா இவங்களை அனுப்புமான்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் அம்மா வந்து இல்லைம்மா அவங்க வைப்பாவா இருக்கட்டும் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து அப்படியே என்ன சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் திட்டிகிட்டே வந்தேன். அப்புறம் ராத்திரி ஆச்சு. நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் சின்ன பொண்ணாக இருந்தேன். மேலே ஏறி நான் படுக்கணும். இப்போ மிடில் ஏறி மேலே கிளைம் பண்ணுறேன். நான் கிளைம் பண்ணுறதுல திடீர்னு இந்த அம்மா எந்திரிச்சு, பார்த்துமா பார்த்து, அங்கே ஃபேன் இருக்கும், தலை இடிச்சுக்க போகுது, பார்த்துனாங்க. அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, என் உள்ளான சுமிதாக்குள்ள வந்து அவங்க சாப்பிடுறாங்களா இல்லையா, ஒரு வார்த்தை சாப்பிடுங்க கூட நான் என்னால் கேட்க முடியல. அவ்வளோ சுயநலம். அந்த உள்ளான சுமிதாக்குள்ள அன்பே இருக்குல்ல. ஆனா இந்த அம்மாக்குள்ள இந்த உள்ளான மனுஷி எப்படி தெரியுமா, வெறும் அன்பு மட்டும்தான். உங்க உள்ளான மனசு என்ன சொல்லுதோ அதுதான் உங்களோட புறமான மனுஷியும் செய்ய ஆரம்பிப்போம். ஸோ அதனால வந்து உள்ளான மனுஷன் வந்து எப்படி இருக்கிறாங்களோ அது வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணணும், அது வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த அம்மாவோட அன்பு தான். அந்த உள்ளான மனுஷி வந்து வெறும் அன்பு தான் இருந்தது. ஸோ அந்த புறமான மனுஷிக்குள்ள வெளி தோற்றமா எனக்கு தெரியப்பட்டது. ஸோ அதனால வந்து உள்ளான மனுஷி, நம்ம வந்து உள்ளான மனிதன் பரிசுத்தமா இருந்தா புறமான மனிதன் பரிசுத்தமா இருப்பாங்க, பரிசுத்தமான காரியங்கள் செய்வாங்க. உங்கள் உள்ளான மனிதன் வந்து கேவலமான காரியங்கள்ல வந்து அதை வந்து இருதயத்துல பதித்திருந்தா, கேவலமான காரியங்கள் வந்து உங்களோட உள்ளத்துல பதிஞ்சிருந்தா அது வந்து என்ன தெரியுமா, உங்க புறமான கைகள் வந்து கேவலமான காரியங்கள் தான் செய்யும். ஸோ அதனால வந்து உங்களோட உள்ளான மனிதன் வந்து பாவத்துல வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்தாக்க
மனிதன் பாவம் செய்யும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்க உள்ளான மனிதன் கொலை செய்வது நல்லதுன்னாக்கா அது கொலையும் செய்யும், புறம்பான மனிதன் கொலையும் செய்யும். ஸோ என்ன உள்ளான மனிதன் என்ன சொல்றாங்களோ, என்ன நினைக்கிறாங்களோ, என்ன விரும்புறாங்களோ அது புறம்பான மனிதன் செய்வான். இப்போ அல்டிமேட்டா இந்த உள்ளான மனிதனை எப்படி நம்ம சரி பண்ண போறோம்? இந்த உள்ளான மனிதன் சரி பண்ணாக்கா நம்ம நியாய தீர்ப்புல அங்க போய் தைரியமா நிக்கலாம், மரணத்துக்கு நம்ம பயப்படவே வேண்டாம். ஸோ தேவன் நமக்கு வந்து அப்ப நீங்க யோசிக்கலாம், தேவன் என்ன 2 மனிதர்களை படிச்சிருக்கிறாரா, சிருஷ்டி பண்ணியிருக்கிறாரா? உள்ளில் ஒருவன் வெளியில ஒருவன்? கண்டிப்பா கிடையாதுங்க. வேதம் என்ன சொல்லிட்டு பார்ப்போம். எக்லேசியன்ஸ் 7:29 படிப்போம். பிரசங்கி 7:29. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். அதாவது தேவன் வந்து ஒவ்வொரு மனிதனும் உள்ளில் ஒருவன் வெளியில ஒருவன் படைக்கலங்க. ஒவ்வொரு மனிதனையும் செம்மையா தான் படைச்சாரு. ஒவ்வொரு மனிதனும் நல்லவராக படைச்சாரு. ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தமாக படைச்சாரு. ஆனா மனிதன் தான் தந்திரமான காரியங்களுக்கு வந்து செவி கொடுக்க ஆரம்பிச்சாரு, செய்ய ஆரம்பிச்சாரு. ஸோ அதனால வந்து இந்த மனிதர்களை படிச்சதுக்காக தேவன் வருத்தப்பட்டாரா? ஏன் வருத்தப்பட்டார்னா, நான் செம்மையா தாங்க படிச்சேன் நானு, ஆனா உங்களோட இருதயத்தின் நினைவுகள் கூட அவ்வளோ பொல்லாப்பு நிறைந்ததா இருக்கு, அவ்வளோ பொல்லாததா இருக்குது, அதாவது பொல்லாப்பு நிறைந்ததா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டாரா? அதை ஜெனசிஸ் நீங்க 6ஆம் அதிகாரத்துல 5 நீங்க படிச்சாக்க தெரியும். தேவன் மனுஷனை நல்லவனாக உருவாக்கினார், பரிசுத்தமாக உருவாக்கினார், செம்மையாக தான் உருவாக்கினார். ஆனாலும் அவனோட இருதயத்தின் நினைவு கூட பொல்லாப்பு நிறைந்ததா இருந்ததுனால தேவன் வருத்தப்பட்டாரா, இந்த மனுஷனை நான் படிச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து தேவனை வந்து வருத்தப்பட விடக்கூடாது. இது எப்படி முடியுது, ஏன் இந்த மாதிரி நம்ம ஆனோம், அதுக்கு காரணம் என்ன, அது நம்ம யோசிக்கணும். இந்த பிறப்பு இறப்புன்ற ஒரு நடுவில் இருக்கிற ஒரு வாழ்க்கைன்ற ஒரு டிசைன்ல வந்து 3 விஷயங்கள் இருக்குதுங்க. இந்த 3 விஷயம் வந்து நம்மளை ஒன்று பரிசுத்தம் படுத்தும், இல்லைன்னா கரைப்படுத்தும். ஸோ இந்த 2 விஷயம், பரிசுத்தம், இந்த கரை, இந்த 2 விஷயம் நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். நம்ம வந்து தேவனோட நியாய தீர்ப்புல நம்ம தைரியமா போய் நிற்க முடியும். மரணம் நமக்கு பயம் கொடுக்காது. மரணமே வந்தாலும் நம்மளுக்கு அந்த பயம் இருக்காது. சரி, இப்போ வேதத்துல என்ன சொல்றது அந்த 3 விஷயம் பார்ப்போம். 1 ஜான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். சரி, இந்த 3 விஷயம், இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 விஷயம் புறமான மனிதன்ல காணப்படுகிறது. இந்த 3 விஷயங்கள், இந்த 3 விதமான காரியங்கள் தான் உங்களோட உள்ளான மனிதனை வந்து கரைப்படுத்துகிறது. இந்த கரையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்? ஸோ 1 வந்து கண்களின் இச்சை. கண் என்னென்ன பார்க்குதோ அதை பார்க்க அது நம்ம உள்ளான மனிதனுக்குள்ள அப்படியே பதிஞ்சிடும். அது வந்து நீக்கவே முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. கல்கத்தால வந்து ஒரு மிகப்பெரிய கொலைக்காரனை வந்து கைதி பண்றாங்க. கொலை அவ்வளோ எக்கச்சக்கமான ஏராளமான கொலைகள் பண்ணி அந்த சின்ன வயசு, படிக்கிற வயசுலயே ஸோ அவ்வளோ கொலை பண்ணியிருக்கிற ஒரு பையனை கைதி பண்றாங்க. அவங்க அப்பா எப்படி தெரியுமா, ரொம்ப பணக்காரனா இருந்து பெரிய அதிகாரியா இருந்தாங்களா. கைதி பண்ண போலீஸ்காரங்க கேட்குறாங்களா, அவங்க அப்பா அவ்வளோ பெரிய அதிகாரியா இருந்து நீ எப்படி இவ்வளோ சரளமா இவ்வளோ கொலைகள் பண்றப்பா தம்பின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில் பாருங்க. அவர் சொல்றாப்புல, அந்த பையன் சொல்றாப்புல, ஆமா சார், எங்க அப்பா அதிகாரி தான். எங்க அம்மா ராத்திரியானா கிளப்புக்கு போயிடுவாங்க. இவங்க 2 பேர் லேட்டா வருவாங்க. 12-1 மணி ஆயிடும் ராத்திரி. நான் ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு பக்கத்துல வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மட்டன் ஷாப் இருக்கு. அந்த மட்டன் ஷாப்கார் வந்து ஆடு வந்து வெட்டி விற்க ஆரம்பிப்பாரு. அப்படியே பழக்கமாகி
நானும் அவங்க கூட ஹெல்ப் பண்ணி சில டைம் என்கிட்ட கூட கடையை விட்டுட்டு போவார். நானும் நிறைய ஆடுகளை வந்து கொடுக்க செல் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ஒரு நாள் வந்து நாங்கள் அவங்க கூடவே ட்ரைனிங் எடுத்துட்டேன். அதாவது உயிருள்ள ஆட்களோட கழுத்து அறுத்து போடுறது அது இந்த பையனும் பண்ணியிருக்கிறாப்ல. ஸோ அதில் பழகி அதை பார்த்து இவன் மனுஷன் என்ன நினைச்சான்னா, ஏன் நம்ம மனுஷனை கொல்லக்கூடாது, மனுஷனை கழுத்தை ஏன் நம்ம அறுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் மனுஷனுங்களை கொல்ல ஆரம்பித்தேன். அப்படி அதை பார்த்து நான் கொல்ல ஆரம்பிச்சதுனால எனக்கு அது ரொம்ப அதிகமான ஒரு சந்தோஷம் எனக்கு கொடுத்துச்சு. ஐ என்ஜாய் டூயிங் திஸ் அந்த மாதிரி சொன்னாப்லையா. அவன் நல்ல பையன்தான், நல்ல குடும்பத்தில் வந்த பையன்தான், நல்ல படித்த பையன்தான். ஒரு விஷயத்த வந்து அந்த ஆடை வெட்டுறதை பார்த்து தன்னோட இருதயத்தில் வந்து அதை வந்து அப்படியே பதிஞ்சிடுச்சு. அதனால மனுஷனை வந்து தண்ணி போல கொலை பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த பார்த்தக்குள்ள அந்த உள்ளான மனுஷன் வந்து கரைப்படுகிறான். ஸோ இந்த கண்களின் இச்சையிலேருந்து அந்த கரைப்படுகிற விஷயம் உள்ளான மனுஷன் கரைப்பட ஆரம்பிக்கிறான். ஸோ அது வந்து உங்களை வந்து தாக்கும். ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ள வந்து நல்ல விஷயத்த பதிஞ்சிருக்கும், கெட்ட விஷயங்கள் பார்த்தாக்கா அது கெட்டது பதிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் விலகி காத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி ரெண்டாவது மாம்சத்தின் இச்சை. இந்த மாம்சத்தின் இச்சை வந்து இப்போ கண் தான் காண்கிறதுல திருப்தி அடைகிறது இல்லை பாருங்க. ஸோ இந்த பிறந்த உலகத்தில் வந்து பிறந்த அத்தனை பேருக்கும் கூடவே பிறந்து வர்றது என்ன தெரியுமா, வேதத்தின் படி பொருள் ஆசை. ஸோ இந்த மாம்ச இச்சையில வந்து இந்த பொருள் ஆசை மிக மிக முக்கியமானதுங்க. அது நம்ம படிப்போம். கொலோசியன்ஸ் 2:5, எபேசியன்ஸ் 5:5 ரெண்டும் வாசிப்போம். அல்லேலூயா. கொலோசியர் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஆமென். எபேசியன்ஸ் 5:5 அதுவும் படிச்சிடலாம். அல்லேலூயா. எபேசியர் 5:5. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். இந்த ரெண்டு வசனத்துல வந்து பொருள் ஆசைன்றது வந்து ஹைலைட்டா இருக்கு பாருங்க. இது என்னன்னாக்கா மாம்சத்தின் இச்சையில வருது. நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் இன்னும் அதிகமா சம்பாதி, நீ குறுக்கு வழியில சம்பாதி, அப்படி உள்ளான மனசு சொல்லிட்டே இருக்கும். அது புறம்பான மனுஷன் செஞ்சுட்டே இருப்பான். ஸோ என்ன உள்ளான மனுஷன் என்ன சொல்லுதோ அது புறம்பான மனிதன் செய்கிறார். ஸோ அப்போ உள்ளான மனிதன் கரைப்படுகிறார். நான் சொன்ன மாதிரி எனக்கு ஹிஸ்ட்ரி தான் ஃபேவரட் சப்ஜெக்ட். இது வந்து ஹிஸ்ட்ரிங்க. முகல் சாம்ராஜ்யத்துல வந்து கஜினி முகமதுன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஆப்கானிஸ்தான், இப்போ வந்து ஆப்கானிஸ்தான், அப்போ கஜுலிஸ்தான் இருந்தது பழைய காலத்துல. அந்த பேர் இப்போ மாத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த கஜினி முகமது வந்து இந்தியா தேசத்துல 17 முறை போர் இட்டு இருக்கிறாரு. வந்த பிள்ளைலாம் அவ்வளோ ஏராளமான பொருட்கள், நகைகள் அப்படியே வாரின்னு போவாப்ல. ஸோ 17 தடவை அவர் வந்து போரிட்டு ஜெயிச்சுட்டு போயிருக்கிறாரு. இது வந்து ஹிஸ்ட்ரி. அவர் வந்து அல்ப ஆயுள், ஒரு 58 வயசுல வந்து அவர் மறிக்கும் நேரம் வந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, தான் சம்பாதிச்சது எல்லாமே வந்து என்னோட பக்கத்துல 2 சைட்ஸ்ல நீங்க வைங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களுக்கு கட்டளையிட்டு அந்த ஜனங்களும் அவர் பக்கத்துல 2 பக்கமும் வைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வைத்த பிறகு அவர் வந்து ஐயோ நான் சம்பாதிச்ச மொத்தம் இந்த இவ்வளோ செல்வத்தை நான் விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாராம். அப்படி அழுதுட்டு அதை பார்த்து கண்ணீர் விட்டு அவரு இறந்து போனாராம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நீங்க சம்பாதிச்சாலும் நீங்க வந்து உங்க உள்ளான மனசு என்ன சொல்லுதோ அதுதான் செய்வோம் நம்ம. அதாவது கஜினி முகமதுக்கு உள்ளான மனசு என்ன தெரியுமா சொல்லுச்சு, கஜினி முகமது நீ போ, மறுபடியும் போருக்கு போ, இன்னும் அதிகமான ஜனங்களை கொள்ளு, இன்னும் அதிகமா நீ கொள்ளையடி,
அந்த உள்ளான மனிதன் சொல்லுவதற்கு அவன் கீழ்ப்படிந்தான். அதே மாதிரி இந்த கண்களின் இச்சையில அந்த பையனுக்கு வந்து உள்ளான மனிதன் என்ன சொல்லுச்சு, நீ கொலை பண்ணு, அது உனக்கு சரியா இருக்குதுன்னு சொல்ல அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அதே மாதிரி இந்த மாம்சத்தின் இச்சையில வந்து இந்த பொருளாசை, நீ இன்னும் அதிகமா கொலை பண்ணி, இன்னும் அதிகமா நீ சம்பாதி, இன்னும் அதிகமா நீ போருக்கு போயிட்டே இரு, நிறைய சம்பாதி, போறக்குள்ளெல்லாம் ஏராளமான தங்கங்கள் வைடூரியங்கள் எல்லாம் அப்படியே கொண்டு வருவாப்பிலையா கஜினி முகமது. ஆனா 58 வயசுல அவரு மறிக்கும் நேரம் வரும்போது அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்து அதை பார்த்து கண்ணீர் விட்டு, ஐயோ இதெல்லாம் விட்டு நான் போகிறேன்னு அந்த மாதிரி ஒரு அழுதுட்டு போறாப்புல. ஸோ உள்ளான மனிதன் என்ன சொல்லுதோ அதுதான் புறமான மனிதனும் செய்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த உள்ளான மனிதன் வந்து இதனால கரைப்படுகிறான். சரி, அடுத்தது வந்து ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமை என்னன்னாக்கா, நான் அடுத்தவனை விட நான் ரொம்ப பெரியவன். நீங்க எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் சரி, நீங்க வந்து எவ்வளோ உயரா நீங்க வளர்ந்தாலும் சரி, உங்களோட ஜீவன் பிரிந்து போகும்போது உங்க கையில ஒண்ணுமே இருக்காதுங்க. நீங்க பெருமைப்படாதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, பெருமை வந்து தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவருக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஸோ பெருமைன்ற விஷயம் வந்து உங்க உள்ளத்துல வந்துட்டாலே அது வந்து உங்க உள்ளான மனிதன் வந்து கரைப்படுகிறார். அந்த பெருமை நமக்கு வேண்டாம். நம்ம பணிவா தாழ்ந்து நம்ம நடக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். சரி, இந்த 3 விஷயங்கள் பத்தி இந்த 3 விஷயங்கள் வந்து நம்ம உள்ளான மனிதனை கரைப்படுத்துகிறது. ஸோ உள்ளான மனிதன் வந்து கரைப்படும் இந்த 3 விஷயத்துல இருந்து நம்ம விலகி நம்ம இருக்கலாம். நம்மளோட உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறானோ அப்படிதாங்க நம்ம புறம்பான மனிதன் இருக்கிறாங்க. உங்களோட உள்ளான மனிதன் கரைப்பட்டு இருந்தா உங்களோட புறம்பான மனிதன் கரைப்படுவார். உள்ளான மனிதன் கொலை செய்யின்னு சொன்னா புறம்பான மனிதன் கொலை செய்வான். உள்ளான மனிதன் திருடுன்னு சொன்னா புறம்பான மனிதன் திருடுவான். உள்ளான மனிதன் பெருமையோட வாழ்ந்தா புறம்பான மனிதன் பெருமையோட வாழுவான். உள்ளான மனிதன் அன்பாக இருந்தால் புறம்பான மனிதனுக்குள்ள அன்பு காணப்படும். ஸோ அல்டிமேட்டா உள்ளான மனிதன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ ஆண்டவர் கொடுத்துருக்குற இந்த வாழ்க்கை, பிறப்பு இறப்புல நடுவில் இந்த வாழ்க்கையில இந்த 3 விஷயங்களை நம்ம விலகி காத்துக்கொண்டா நியாய தீர்ப்புல நம்ம தைரியமா போய் தேவனை சந்திக்க முடியும். ஸோ இந்த வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து காட்டணும். ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளான மனிதனை வந்து நம்ம கரைப்படுத்தாம நம்ம வச்சுக்கணும். புறம்பான மனிதன்கிட்ட அன்பா உள்ளான மனிதன் அன்பா இருந்தா புறம்பான மனிதன்கிட்ட அன்பு காணப்படும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா என்ன உண்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. கண்டிப்பா நிச்சயமா அவர் மாற்றுவார். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம வந்து அதை உணர்ந்து அதை ஃபீல் ஆனாக்கா, ஐயோ இந்த வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, நம்ம ஆண்டவருக்காக நம்ம வாழ போறோம், அந்த நம்ம உள்ள அந்த வந்துட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து அந்த மரணத்தின் பயம் வராது. அதாவது என்னன்னாக்கா 24 hours ஒரு டே அண்ட் நைட், அதாவது AM PM நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றது, ஆண்டவரே இந்த இரவு நேரத்துல உங்களோட வருகை வந்தா என்னை நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவரே இந்த பகல் நேரத்துல உங்களோட வருகை வந்தா என்னை நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அந்த ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறனாலும், ஏன்னா நம்ம உள்ளான மனிதன் என்ன சொல்லுதோ அதுதான் வெளி புறமான மனிதன் செய்கிறான். ஸோ அதனால வந்து உங்களோட உள்ளம் வந்து நீங்க நல்லபடியாக நீங்க வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயத்த ஆண்டவர் வந்து ரெவல்யூஷன் 3:21 படி, ஜான் 14:33 படி, நான் உலகத்தை ஜெயிச்சது போல நீங்களும் ஜெயிச்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த உலகத்துல இந்த 3 விஷயங்கள் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையில ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஜெயிச்சு பிதாவின் வலது பக்கத்துல உட்கார்ந்த மாதிரி நீங்களும் ஜெயிச்சுட்டு வாங்க, என்னோட வலது பக்கத்துல நீங்களும் உட்காருங்கன்னு அவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. ஸோ அப்படி சொல்லுறதுனால வந்து நீங்க இந்த வாழ்க்கை வாழ்க்கை வந்து போராட்டமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழாதீங்க. இந்த வாழ்க்கை நீங்க வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணுங்க. அந்த வாழ்க்கையை நீங்க அனுபவிங்க. ரெஸ்பெக்டா நீங்க இருந்து அதை அனுபவிங்க. அதாவது என்னன்னாக்கா, உண்மையா இருங்க, பரிசுத்தமா இருங்க, நீதியா இருங்க, உத்தமனா இருங்க, நல் வாழ்க்கை நீங்க வாழுங்க, சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சத்தியம் பேசுங்க, பொய் பேசாதீங்க. ஏன்னா நம்மளோட உள்ளத்தையும் உடலையும் சிந்தனைகளும் ஆளுகிற ஒரே ஒரு அரசு
பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மள கைட் பண்ணுவாரு. உங்களுக்குள்ள அவர் தங்கியிருந்தா உங்களுக்கு அந்த மரணம் பயம் வராதுங்க. மரணம் நிச்சயம், ஆனா அந்த பயத்துல இருந்து நீக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்வார். அவரோட வார்த்தைகளை நம்ம பிடிச்சிக்கலாம். ஏன்னா சாவு நமக்கு ஆதாயமா இருக்கு. நமக்கு கிறிஸ்து நமக்கு ஜீவனா இருக்கிறதுனால அதுதான் நமக்கு அதிக நன்மை கொடுக்குது. ஏன்னா வேதம் சொல்லுது, ஹெப்ரூஸ் 12:14 படி, நம்ம பாவம் நம்ம உள்ளத்தில் இருக்குமானால், பாவம் நம்ம கையில இருக்குமானால், பாவம் நம்ம மாம்சத்தில் இருக்குமானால் ஒரு நாளும் யாரும் ஒரு காலமும் தேவனை தரிசிக்கவே முடியாது. இப்படி இருக்கிற பட்சத்துல அறிக்கை செய்து விட்டு யார் விடுறாங்களோ அவங்க தேவன் கிட்ட இறக்கம் பெறுவார்கள். சோ பாவத்திலிருந்து நீங்க விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இந்த ஜீவன் வாழ்ற நல்ல ஒரு வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, சத்தியமான வாழ்க்கை நீங்க வாழுங்க. தன் கடமைகளை நீங்க செய்யுங்க. இந்த பிறப்பு இறப்புல வாழ்றதுக்குள்ள உழைச்சி சம்பாதிச்சு நேர்மையா நீதியா உத்தமனா இருந்து பிள்ளைகள் இருந்தா உங்களோட கடமைகள் செய்யுங்க. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் முறைகள் செய்யுங்க. நல் வாழ்க்கையை வாழுங்க. தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க என்னென்ன பண்றீங்க தேவனோட நேர்பார்வையில இருக்கிறீங்க. உங்க மனசுக்குள்ள இருதயத்துல பரிசுத்தமா இருந்தாக்கா அந்த மரணமே வந்தாலும் பரவாயில்லையே, நான் அங்க போய் நித்தியமா வாழ போறேனே, ஏன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறாரு. சோ இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம உள்ளத்துல வந்தாலே போதும். உங்களோட உள்ளான மனசு கரை இல்லாம இருந்தா நீங்க மரணத்தை ஈஸியா தான் அக்செப்ட் பண்ண முடியும். அது வரும் நிச்சயம். ஆனா அந்த மரணத்தை நான் ஏத்துக்கிறேன். எனக்கு அந்த மரணத்துக்கு பயமே கிடையாது. நான் காத்துட்டு இருக்கிறேன். எப்போ எனக்கு மரணம் வருது நான் காத்துட்டு இருக்கிறேன். ஆனா அந்த மரணத்துக்குள்ள நான் என்ன பண்ணணும், எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு. தேவன் எனக்குன்னு ஒரு கடமை வச்சிருக்கிறாரு, வேலை வச்சிருக்கிறாரு, கொள்கை வச்சிருக்கிறாரு. அந்த கொள்கையை நான் கரெக்டா நான் பண்ணி முடிக்கணும். இந்த காலகட்டத்துல நான் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ல போறனோ, எத்தனை நன்மைகள் நான் செய்ய போறனோ, அதெல்லாம் அங்க கணக்கு ஏறிட்டு இருக்கு. சோ அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோ மேலிடத்துல அதை பார்த்துட்டு இருக்கிறதுனால நீங்க இந்த வாழ்க்கை வாழ்ந்து நல்லபடியாக நீங்க வாழ்ந்து முடிச்சீங்கன்னாக்கா உங்களோட ஆத்மா பரலோகத்துக்கு போறக்குள்ள அங்க நித்தியமா நீங்க வாழ்வீங்க. நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன்ல நித்திய கனம் மகிமை உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல விண்கிரீடம் போட்டு தேவன் உங்களை வரவேற்பாரு, ஆரவார சத்தத்தோட வரவேற்பாரு. சோ அதனால ஆயத்தமா ஆயிக்கங்க. ஏன்னா ஜூலை 3 2019 என் தாயை பார்த்து இறந்த என் மகளை பார்த்து அந்த இடத்துக்கு போகணும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கணும். நாங்க போகணும்னு நான் காத்துட்டு இருக்கிறேன். மரணம் வரத்துக்கு வராது நிச்சயம். ஆனா அதுக்குள்ள தேவன் எனக்கு சில கடமைகள் கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியும் அந்த கடமைகளை நான் பக்குவமா செஞ்சுட்டு இருக்கிற எதிர்ப்புகள் நிறைய வருதுங்க. அப்படி இருந்தாலும் நம்ம தேவனோட காரியத்துல நம்ம கரெக்டா இருக்கணும். அது படி தேவனோட ஹெல்ப் வாங்கிக்கங்க. ஆவியானவர் உயிரோட பேசுற தேவன் நம்ம கூட இருக்கிறவங்களும் ஒரு நொடிய நீங்க பயப்படாதீங்க. மரணத்துக்கு நீங்க பயப்படாதீங்க. உங்க கண்ணுல அந்த மரண பயம் இருக்கக்கூடாது. தைரியமா இருங்க, கலங்காம இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த நல்ல செய்தி நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே, சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறதுக்குள்ள ஆண்டவரே இந்த வார்த்தை கொண்டு நீங்க எங்களோட பேசிட்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு மரணத்தின் பயம் எங்களுக்கு இன்னைக்கு நீங்க சொன்னதுக்காக நன்றி. அந்த மரணத்தின் பயத்துல இருந்து எங்களை நீக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஆசீர்வதித்து அவங்களுக்கு தைரியத்தை நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை நாங்க வாழ்ற வாழ்க்கையை நாங்க கரெக்டா உங்களுக்கு பிடிச்சமாக நாங்க வாழ்ந்து காட்டணும் ஆண்டவரே. நாங்க எங்களோட கடமைகள் நாங்க செய்யணும் ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களோட கடமைகள் நாங்க தவறக்கூடாது ஆண்டவரே. எங்கள் உள்ளத்துல நீங்க இருக்கிறதுனால எந்த நேரம் எப்போ எங்களோட முடிவு வருதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த முடிவுக்குள்ள நாங்க வாழ்ந்து எங்களோட கடமையில முடிக்கணும் ஆண்டவரே. நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நாங்க முடிக்க வேண்டும். ஆவியானவரே, எங்க கூட இருந்து எங்களுக்கு நீங்க உதவி செய்யறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம்,
இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே சொந்தம். பிரைஸ் தி லார்ட்.